என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்ச ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்க அசிங்கமா எழுதி தரேன். உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா? டேய் எவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது? போடி போய். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாங்க வந்து ஆக்சுவலி விடுதலை பார்ட் 2 which we were waiting very eagerly in the recent timesல நம்ம வர போற படம்னு பார்த்தா we were very excited, நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் சொல்லலாம். அதுவும் இல்லாம வருஷத்தோட லாஸ்ட் ஒரு பெரிய படம் அப்படின்ற மாதிரி ஸோ வெயிட் பண்ணதுக்கு வந்திருக்கு, பார்த்தாச்சு. ஸோ படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. நீங்க சொல்லுங்க, அவங்க போட சொல்லிடுறேன். வெரி என்ன சொல்றது, ஈகர்லி வெயிட்டிங் மூவின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து பார்ட் 2 நம்ம ரீசெண்ட் டைம்ல நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த வெரி மச் எக்ஸ்பெக்டட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவி. அண்ட் இந்த பார்ட் 2 என்ன பண்ண போகுதுங்க? ஒரு பெரிய படம் என்ன எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிற ஈகர்னஸ் எல்லாருக்குள்ளயுமே இருந்தது. ஸோ யா, லெட்ஸ் பார்ப்போம். வெல்கம் டு ஷோஸ் ஆஃப் ஸ்டூபிட்ஸ். Don't talk. Show it in action. Sorry for the interruption. This is only my introduction. During the class examination, you will see my action come direction added with the perfection. இனிஷியல் தாட்ஸ் வரும்போது எனக்கு அந்த மூவி வெளியில வரும்போது when I'm done with the movie I was happy, and the things that அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் வந்துட்டு எனக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு அது டெலிவரி ஆயிருந்துச்சு. அந்த விஷயங்களோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. நம்ம சொசைட்டில இருக்க டிஃபரன்சஸை வந்துட்டு ரொம்ப நல்லா எடுத்து காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். சில விஷயங்கள் ஒர்க் ஆச்சு, சில விஷயங்கள் ஒர்க் ஆகல. அது நம்ம பின்னாடி பேசுவோம். ஷார்ட்டா சொல்லணும்னா, எங்க விட்டாங்களோ அங்க இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எங்க கியூரியாசிட்டியில விட்டாங்களோ அதே இதுல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாரும் பேசின மாதிரி இது விஜிஎஸ் படம், அவர் படம்ன்ற மாதிரி அவர் தான் இருக்காரு, வராரு. ஸோ அந்த கதை பத்தின ஒரு அங்க ஆரம்பிச்சு இது எங்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் இந்த படம். அந்த யூஸ்வலா இருக்கிற அந்த அவரோட அந்த டைலாக்ஸ் இது வந்து நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல போற போக்கில் சொல்லிட்டு போறது, அந்த மாதிரி அந்த டைலாக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆனது டைரக்ஷன், அந்த நம்ம ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அப்படிலாம் பார்க்கும்போது டைலாக்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க சொல்ல வர பெரிய விஷயம் அதை வந்துட்டு ஒரு டைலாக்ல முடிச்சுட்டு போயிடுறாங்க. அது நம்மளுக்குள்ள இது என்ன சொல்றது, அது உறுத்தும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது உங்களுக்கு தெரியாமே இருந்துச்சு, நம்ம இதை யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு ஒரு சில இடத்துல மெட்டஃபரெல்லாம் கன்வே பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேர்ல ஒரு ஸ்டோரி பாட்டுல அவர் வந்து நல்லா என்னது சாப்பாடு நல்லா போட்டு கொடுத்துருப்பாரு, நல்லா கறிலாம் நல்லா வச்சு கொடுத்துருப்பாரு. பதிலுக்கு இவங்க வந்து இவரு சாப்பிட போது இவங்க வந்து பரிமாறுவாங்க. அப்போ அவங்க வந்து மஞ்சள் அழகா சொல்லுவாங்க, நீங்க என்கிட்ட கொடுத்தது எதுவுமே வீண் போகாதுன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு திருப்பி அப்படியே கிடைக்கும், உங்களுக்கு வீண் போகாது அப்படின்ற மாதிரி அந்த மீனிங் கன்வே ஆகும். நான் கரெக்டா சொல்லலை, பட் இந்த மாதிரி அந்த சின்ன லவ் போர்ஷன்ல இந்த மாதிரி டைலாக்ஸ் ஓவராலாவே அது லவ்வா இருக்கட்டும், அவங்க சொல்ற மெசேஜா இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்டிங் of course, like we have really good actors in the projectல. அவரோட படம் நம்ம அப்படிதான் பேசணும், அப்படிதான் வந்தது எல்லாரும் சொன்னாங்க. டியூரேஷன் வைஸ் அவரு பெருசு, பட் இன்னுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்துட்டு அவருடைய பிரசன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டோரி, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம நகருது. அப்படிங்கிறப்போ அவருடைய மொமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ப்ராபபிலி அவர் ஸ்கிரீன்ல இருந்தாருன்னா நம்ம அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் ஆகுது. அங்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆரம்பிச்சது இங்க கம்ப்ளீட் ஆகுது. விஜய் சேதுபதி சாரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஜாஸ்தி, ஆனா இது சூரிய சாரோட படம் தான். அதுல வந்துட்டு என்ன அது வந்து எங்களுக்கு தான் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு நினைச்சோம். பட் தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு இதே கமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமே நினைச்சு பார்த்தா கூட இனிமே சூர்யா அவர் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு, இன்னும் சுத்தம் அவரு திரும்பவே முடியாது.
எப்படி அது பண்றாருன்னு தெரியல. பட் அவரையே அறியாம ஒரு ஒரு சாம் கொண்டு வராரு ஸ்கிரீன்ல. அது வந்துட்டு அந்த ஆடியன்ஸை கட்டி போடுறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவர் காமெடி ரோல் பண்ணும்போது அவர் அது பண்ணுவாரு, அது நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் ரோல் பண்ணும்போது அவர் ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா அவரை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் தட்ஸ் வெரி நைஸ். சினிமாட்டோகிராஃபி அது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா இருந்தது. பட் விஷுவல்ஸ்ல ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. நெகட்டிவ்ஸ்ல வரும். பேசிக்கலி ஃபுல்லா மழை இருக்கிற அந்த ரீஜன்ல எடுக்கிறது தான். ஸோ ரொம்பவே அது அந்த அழகா காமிச்சிருந்தாங்க. அது வந்துட்டு எந்த அளவுக்கு அழகா தெரியணுமோ அந்த அளவுக்கு அதுக்குள்ளார இருக்கிற ஹாரரையும் வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த அதோடைய அழகு மட்டும் காமிக்காம அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்தையும் காமிச்சது. இட் வாஸ் வெரி ஸ்கிரீன் பிளே சொல்லிட்டீங்க. அதுதான் ஸ்கிரீன் பிளே. நம்ம என்ன சொல்லணும்னா இந்த சைடு என்ன நடக்குது, போலீஸ் என்ன நடக்குது, படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அது ரெண்டுத்தையுமே வந்துட்டு அது எப்படி உண்மை வந்து எப்படி அது வந்து தகவலா மாறுதுங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர் ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. அவன் கன்வே பண்ணது வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின் இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சனால அது வந்து எப்படி குக்குடப்பா இப்படி வெளியே வருது அப்படின்றது வந்து இங்க அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மியூசிக் சொல்லவே வேணாம், லெஜெண்ட் ஆல்ரெடி. ஸோ நல்லா இருந்தது. ஒன்று சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் மியூசிக் எவ்வளோ ஃபேமஸோ சைலன்ஸ்க்கு ஈக்குவலாக அவர் வந்து அவருக்கு தெரியும் எங்க என்ன ஏதுன்னு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த மவுண்டைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸோட அந்த நைட் அந்த கிரிக்கிங் சவுண்ட் அந்த அதெல்லாம் போயிருந்துருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இங்க அது எங்கேயோ மிஸ் ஆச்சு. இங்க அது அவ்வளோ இல்லை, கொஞ்சம் கம்மியா இருந்தது. கென்னோட போர்ஷன் இந்த மூவி அண்ட் தட் வொர்க் ரியலி வெல் ஃபார் மீ. நான் வந்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியே போகல. அவர் இந்த ஒரு விஷயம் இவ்வளோ பெருசா ஒரு விஷயம் ஆகுது, ஒரு ஒரு சேஞ்ச் ஒரு சொசைட்டிக்குள்ள கொண்டு வருதுன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குட்டியா ஒரு கருவா தான் ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி கென்னோட போர்ஷன் அவருடைய ஸ்டோரி வந்துட்டு அவர் இருக்கிற அந்த போர்ஷன் படத்துல வந்து இட் ஒர்க் பியூட்டிஃபுல் ஃபார் மீ. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்துக்கலாம். இல்ல ஆனா நல்லாதான் கரெக்டா தான் இருந்தது. என்ன அசுரன்ல வந்து அது திருவன் இருப்பாரு, அவங்க அண்ணன் பின்னி எடுப்பாரு. இப்ப இவர் பாக்குறதுக்கே அவங்க அண்ணன் மாதிரி தான் இருக்காரு இந்த படத்துல. அது நல்லா இருந்தது. அந்த கிராஃபே நல்லா இருக்கு. நெகட்டிவ்னு கிடையாது. ஸோ எங்களுக்கு எது ஒர்க் ஆகல அப்படிங்கிறது தான். இந்த விஷயம் இல்லாம இருந்திருந்தா இல்ல இந்த விஷயம் கொஞ்சம் பெட்டரா இருந்தா எங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சாரோட போர்ஷன்ஸ் தான் ஃபுல்லாவே இருக்கு. அதுல வந்துட்டு அவங்க கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைச்ச எமோஷன் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். வாத்தியோடைய பேக் ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க கன்வே பண்ணணும் அப்படிங்கிற நினைச்ச அந்த எமோஷன் வந்துட்டு எனக்கு ஒரு 45 மினிட்ஸ்லயே அது வந்து கன்வே ஆயிடுச்சு. பட் இது வந்து ஒரு 1.5 hours வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல விடுதலை பார்ட் 1ல வந்து அவர் யாரு, அவரோட இது என்னன்னு ஸ்ட்ரென்த் என்ன எல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் அது சொல்லாமலே தெரிஞ்சிருச்சு. பட் சொல்லணும்னா கதை அப்படிதான் விட்டாங்க. இவருக்கு என்ன ஆச்சு, இவர் எப்படி என்னன்னு விட்டாங்க. ஆனா அது ரொம்ப பாஸ்ட்ல இருந்து ஃப்ரம் தி ஸ்டார்ட் அவர் எங்க இருந்து வராரு அப்படின்ற ஒரு இதுல ஆரம்பிச்சு அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம், கம்மி பண்ணியிருந்திருக்கணும். அது ரொம்ப ஜாஸ்தி போகும்போது நான் எதை மிஸ் பண்ணேன்னா வெற்றி சார் அந்த ஒரு இன்டர்வல் வந்து நல்லா நச்சுன்னு வைப்பாரு. அந்த எமோஷன் நம்மளுக்கு சைலண்டா இருந்திக்கும் தேட்டரே. அப்படி இங்க அந்த இது இல்ல, கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறின மாதிரி போயிருக்கா அப்படின்னா இல்ல. அவருடைய கொள்கை அவருடைய அந்த இன்டென்ஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவருக்கு வந்திருக்கு, அவர் ஏன் அந்த ஐடியாலஜிக்குள்ள வந்தாரு, அந்த ஐடியாலஜி அவருக்கு எப்படி டெவலப் ஆகி இவர் இப்படி இங்க நிக்கிறாரு அப்படிங்கறதுதான் வந்துட்டு இந்த பேக் ஸ்டோரி இருந்துச்சு. ஆனா அவரை தாண்டி இது இன்னொன்னு சொல்லணும், கிஷோரோடது நல்லா இருந்துச்சு அவர் ஆக்டிங். ஆமா அவரு ஏன்னா அந்த நீங்க பார்த்தா தெரியும். ஸோ அந்த அந்த ஐடியாலஜிக்கு எல்லாமே அவர் தான் இருப்பாரு பின்னாடி. ஆமா அவர் எப்படி மோல்ட் ஆகுறாருன்றது அவர் தான் மெயினான ரீசனா இருப்பாரு. இன்னொரு நெகட்டிவ்ல ஒரு சின்ன வருத்தமான விஷயம் என்னன்னா அனுராக் கஷ்யப் வந்தாரு, டக்குன்னு போயிட்டாரு. ஆமால கரெக்ட். அது டக்குன்னு மறந்தே போயிட்டேன். அந்த மனுஷன் வந்தாரு. ஆனா அதான் அவருமே வந்து இவருடைய ஐடியாலஜிக்கு ஒரு முக்கியமான ஒரு கேட்டலிஸ்டா இருப்பாரு. பட் ஆனா ஏன் அவரு வந்துட்டு அத்தனோண்டு போர்ஷன்ல வந்துட்டு போனாரு தெரியல. ஆனா பார்க்க நல்லா இருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. வேற ஒரு மாதிரி அந்த காலத்து இங்கிலீஷ் ஹிந்தி அந்த இது பேசி அவர் அப்படிதான் வருவாரு அந்த இதுல.
ஸோ ப்ராபபிலி இன்னும் ஷூட் பண்ணி நிறைய இருக்குன்னு கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே கட் பண்றதுலாம் இல்ல, அப்படிங்கிற மாதிரி போயிட்டே தான் இருந்தது. அவரு வெற்றி சார் சொன்னா இருந்தது, நான் ஷூட் முடிக்கலாம் இல்ல, நிறுத்தி தான் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரிதான். So, அந்த இதுலதான் இதெல்லாம் மிஸ் ஆயிருக்குமோ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எனக்கு விஎஃப்எக்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, நமக்கு பிரச்சனை இல்ல. பட் டிஸ்டர்பிங்கா நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சில இடங்கள்ல டிஸ்டர்பிங்ன்ற விட எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. டிஸ்டர்பிங்ன்ற விட அவர் படங்கள்ல அந்த லைவ்லினஸ் இருக்கும் அப்படியே. அது அது பார்ட் 1ல அவர் பண்ணிட்டாரு நல்லா. அசுரன்லயும் அப்படியே இந்த செம்மண்ல அப்படியே மொட்டை வெயில்ல எப்படி இருக்கணுமோ அது அப்படியே இருக்கும். இங்க விடுதலை பார்ட் 1ல அப்படியே லைவா இருக்கும். இதுல நிறைய இடங்கள்ல அந்த நல்லா தெரியுது, அது பேட்ச் பேட்சா அப்படியே கொஞ்சமா தெரியுது. ஒரு சிலர்லாம் ரொம்ப ரொம்ப எவிடென்ட்டா இருக்கனால கொஞ்சம் இதெல்லாம் தான் சொல்றது. அவரோட படம்ன்றது ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு இதா இல்ல. அத கொஞ்சம் கவர் பண்ணது சூரி அவர் வந்து. அது வந்து செகண்ட் ஹாஃப்ல இந்த ப்ராப்ளம் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா ஒரு 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 ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் லைக் லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் அங்கதான் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் தான் கதை வந்து விட்டுச்சு. இன்னொரு விஷயம் ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டைலாக் லிப் சிங்க் வந்துட்டு நிறையவே கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. நம்மளுக்கு வைட்ல வைக்கும் போது நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்தா அவ்வளவு தெரியாது. பட் ஆனா க்ளோஸ்ல இருக்கும் போதே சில இடங்கள்ல லிப் சிங்க் மிஸ் ஆனது வந்துட்டு ரொம்ப எவிடென்ட்டா இருந்ததுனால அது வந்துட்டு அதுவுமே கொஞ்சம் டிஸ்டர்ப். அது கூட இவங்க மெயின் கேரக்டர்ஸ்லாம் கரெக்டா வந்துருது. கூட நம்ம மத்த கேரக்டர்ஸ் இருக்க போது, மத்த இவங்க நடிக்க போதெல்லாம் சப்போர்ட்டிங் நடிக்க போதெல்லாம் அதுல ஒரு சில இடத்துல இருந்தது. அது வேலைக்கு அது நம்ம மேட்ச் பண்றதெல்லாம் ஒரு விஷயம். பட் ஆனா நல்ல எவிடென்ட்டா தெரிஞ்சது, க்ளோஸ்லயே சிலதான் தெரிஞ்சது. அதர்வைஸ் இது வந்து நல்ல டீசென்ட் வாட்ச். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா அது அவங்க சொல்ல வர அந்த கருத்துக்காக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஐடியாலஜி. நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம நார்மல் லைஃப்ல இப்போ இந்த டைம்ல இனிமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஐடியாலஜியா நான் ஃபீல் பண்றதுனால ஐ ஃபீல் லைக் எவ்ரிபடி ஷுட் கோ அண்ட் see this in theaters. பட் எஸ், இன்னொரு ஜஸ்ட் டிஸ்க்ளைமர், இஃப் நீங்க போய் பாக்குறீங்க, தியேட்டர்ல போய் பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், நிறைய பிளட் ஷெட் இருக்கு, நிறைய வயலன்ஸ் இருக்கு. நல்லா போட்டு அருவாலை வச்சு எல்லா பக்கமும் சீரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வேண்டாம், கிட்ஸ்க்கு அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி இட்ஸ் அ வெரி டீசென்ட் வாட்ச். அவங்க சொல்ற மெசேஜுக்காக படம் போய் பார்க்கணும். ஆனா நீங்க ஃபுல் ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணி இந்த நாங்க சொன்ன இந்த சின்ன சின்ன நெகட்டிவோ இல்லை இந்த இதை குறையோ சின்ன சின்னதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம். அவ்வளோதான். அந்த ஃபீலிங் தான் இருக்கு, எங்களுக்கு இருக்கு. மற்ற பார்ட் 2ஸ்க்கு இது வந்து ஃபார் பெட்டர். அதெல்லாம் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்குலாம் இது கிடையாது, நம்பி போலாம். சரி, ஓகே, தட்ஸ் இட். கட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர். பிடிச்சிருந்தா இது யூஸ்வலா எல்லாரும் சொல்லிட்டோம் அவ்வளவுதான். அது சொல்லணும்ன்றது சொல்லிட்டோம், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க பார்த்து பண்ணி விடுங்க. ரைட், பை பை. கட் பண்ணலாமா? பை பை. SOS. பை. கட்.